ரோபோ சங்கர் வெறும் 46 வயசு தான். இன்னைக்கு வந்து அவர் நம்ம கூட இல்ல. அண்ட் இது யோசிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பேர் வந்து இத பத்தி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ரோபோ சங்கர பத்தி தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். வெல்கம் டு 2D டிவி கைஸ். வீடியோஸ்லாம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸோ ரோபோ சங்கர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிவிஸ்ல நெறைய பார்த்திருப்போம். ஸோ டிவில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன கவுண்டர் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவர் பண்ணாரு. அப்ப வந்து பயங்கர ஃபேமஸ். அது எல்லா இடத்துலயும் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து அவர் கண்டினியூஸா டிவிஸ்ல நிறைய கலக்க போது யாரு இந்த மாதிரி நிறைய இதுல வந்தாரு. அண்ட் பிளஸ் அதுக்கப்புறம் படத்துல வந்தாரு. படத்துலயும் வந்து ஹி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காரன்ல இருந்து அண்ட் அதே மாதிரி எல்லா அவர் நடிச்ச படம் மாறி இந்த மாதிரி நிறைய படத்துல வந்து அவரோட காமெடி எல்லாம் பயங்கரமா கிளிக்கா இருந்துச்சு. ஹி வாஸ் டூயிங் வெரி வெல். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவருக்கு ஜாண்டிஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் லாஸ் ஆகி அண்ட் அவர் பார்க்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரி பண்ணியிருந்தாங்க, என்னங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து லிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு நான் காலேஜ் படிக்கிறப்ப. அண்ட் நான் தண்ணி தம்லாம் அடிக்க மாட்டேன். பட் என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் வெறுமனையா தண்ணி தம் அடிக்கிறதுனால தான் வந்து ஜாண்டிஸ் வருது இந்த மாதிரிலாம். பட் நீங்கள் வந்து ரோட்டில் வந்து பொரிச்சு வறுத்து இந்த மாதிரி கொடுக்குற இருக்கல சிக்கன்ல இருந்து பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த எண்ணெயை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாமல் திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மூலியமா கூட வந்து ஜாண்டிஸ் வரும். எனக்கு ஆக்சுவலி வந்ததுக்கு வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஈவினிங் டைம் காலேஜ் முடிச்சு நம்ம வருவோம். தாம்பரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் அந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டது வந்து ஜாண்டிஸில் போய் விட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்டக்க வந்து நான் 1.5 மாதம் 2 மாதம் கிட்டக்க ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அண்ட் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எடுத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கு, பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி போய் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலி கைஸ் இது வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து அவ்வளோ குயிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். மேபி இப்போ திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச்ட். பட் நீங்கள் வந்து இந்த நேச்சுரோபதி ஆயுர்வேதா இதெல்லாம் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி தயவு செஞ்சு டைமை லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து அங்கே 1 மாதம் இருந்து கீரா நெல்லி இதுமாரி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஒரு தழை செடி கொடி எதையுமே விட்டு வைக்கலாம். அவங்க கொடுக்குற எல்லா செடி கொடியும் சாப்பிட்டேன். அதனால ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஜாலாபாத்தா வாலாபாத்தா ஜாலாபாத்தா அது ஒன்று அங்கெல்லாம் போய் அது மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஜாண்டிஸ்னா சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன் எல்லாமே வந்து தே டூ ஒன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ லங்ஸ்னா வந்து ஏர் பம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து ஆக்சிஜன் எடுத்து நம்ம பிளட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அதேமாரி நம்மளோட கட் ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுக்குள்ள நம்ம சாப்பாடு போட்டால் அதை செரிமானம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுமாரி ஒன்று மூலனா யோசிக்கிறது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் லிவர் மட்டும் தான் சரி ஆக்சுவலி வந்து மல்டி ஃபங்க்ஷன் யூனிட் கைஸ். அது வந்து எல்லாத்துக்கும் அது வந்து வேலை செய்யும். அவ்வளோ ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ஆர்கன் அது. நம்ம உடம்புல ரீஜென்ரேட் ஆகிற ஒரு ஆர்கன் அது தான். ஸோ நீங்கள் கைகாலெலாம் வெட்டிங்கன்னா திரும்ப முளைக்காது. வேற வந்து லிவர் வந்து திரும்ப முளைக்கும். அண்ட் பட் அதுக்காக நம்ம வந்து அதை போட்டு அடிக்கக்கூடாது. ஸோ ரோபோ சங்கரை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒன்று வந்திருந்தார். ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தார். அந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர், இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. ஸோ அப்போ வந்து போய் நம்ம ட்ராப் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசுறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 10 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 5 to 7 to 8 இயர்ஸ் மேலே இருக்கும். ஸோ அப்போ வந்து ரோபோ சங்கரோட ஆக்சுவல் அவர் டெய்லி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அவர் பர்ஃபார்ம் பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி இல்லைனா வந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்கிட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மிமிக்ரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெட்டிகுலஸான ஒரு எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கைஸ். ஏன்னா அவர் அப்போவே வந்து அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அதெல்லாம் ஆஸ்திரேலியா வரைக்கும் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அரைக்கிறது ரொம்ப ஈஸி, செஞ்சதே செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் செய்யாமல் அவர் அந்த இதுக்காக ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணார். உட்காந்து அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் வரல. ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய கெஸ்ட் இங்கே வருவாங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஊர் சுற்றி பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு they will have some schedule, some time இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஸ்கிரிப்ட், இந்தமாரி விஷயங்களை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணார். அண்ட் ஸோ அந்தமாரி வந்து மெட்டிகுலஸாக அவரோட வேலை மேலே அவ்வளோ ஒரு லவ் பேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பட் அது கூடவே என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து தண்ணி.
ஸோ அது ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் அதேமாரி அவரோட எர்லி டேஸில் அவர் வந்து பண்ண எஃபர்ட்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோபோ சங்கர்ன்ற பேர் வந்ததுக்கான காரணமே வந்து அவர் வந்து இந்த சில்வர் மாதிரி வந்து பூசிட்டு அதை போய் இது பண்ணுறது, ரோபோ மாரி பண்ணுறது, இந்த மிமிக்ரி பண்ணுறது, இந்த மாரி ஒன்று. இது வந்து நம்ம தமிழ் காமெடியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இதேமாரி ஒருத்தர் பண்ணார். அந்த காமெடி அவர் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அதேமாரி உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்து போனார். அண்ட் அதே நான் மேலே பூசுறது வந்து கெமிக்கல் தானே. ஸோ அந்த கெமிக்கல் வந்து இட் இஸ் வெரி ஹார்ஷ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால் வந்து ரோபோ இப்போ இறக்கலைன்னா அது வந்து நடந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேலே நம்ம சிஸ்டம் அது எல்லாத்தையுமே ஃப்ளஷ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து அவருக்கு ஆனது வந்து குடிக்கிற பழக்கம் தான் கேஷ். ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், நம்மளுக்கு வந்து கெட்ட பழக்கன்றது சின்னதோ பெருசோ அதை நம்ம ஆரம்பிக்கிறப்பே அது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆரம்பிக்கவே கூடாது. சிம்பிள் அஸ் தட். அது வந்து நம்ம வந்து உலகத்திலேயே வந்து நம்மளோட அதிகபட்ச முட்டாள்தனமாக பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கே நம்ம பண்ணுறது இருக்கும். அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு பண்ணாலும் நம்மளை பாதிக்காது. பட் நம்மளே நம்மளுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்தமாரி கேர்லெஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறது தான். நம்ம எப்போவுமே இது எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளோட நிறைய அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்ன்றது எவ்வளோ கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்தமாரி ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறது வந்து இது வந்து சோஷியல் ட்ரிங்கிங்கு பசங்க கூட இதெல்லாம் படத்துலலாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இருந்தால் தான் ஃபன்னு, இது இருந்தால் தான் காமெடி சீனே ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது அப்படின்ற மாரி அவங்க வைக்கிறாங்க. அவங்க காசுக்கு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பசங்க வந்து இதே மாதிரி இப்படிலாம் இருந்தால் தான் ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலி நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப என்கிட்ட சொன்ன பசங்கள்கிட்ட நான் திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஒரு விதத்துலையுமே எனக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ நான் எதுக்கு அதை நான் குடிக்கணும்? எனக்கு வந்து அது குடிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஃபன் இல்லை. நீங்கள் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க, நானும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது குடிச்சா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஃபன்னாக ஹியூமராக பேச முடியுமா? ஸோ இல்லைனாலும் நீ ஜாலியாக தான் பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது குடிக்கிறதுல நிஜமாலுமே ஒரு பர்டிகுலரான ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ பட் ஆனால் அந்த பசங்க சொன்னது என்னன்னா, இதெல்லாம் சும்மா இப்போ குடிக்கிறதுனா என்ன, வாரத்தில் ஒரு நாள் மாசத்தில் ஒரு நாள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீ இப்படி குடிக்கிற, இன்னைக்கு ஏன்னா உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, வீட்டில் போனி நீ குடிச்சனா செருப்பால் அடிப்பார். இதுவே வந்து நீ ஒரு 25 வயசு 35 வயசுக்கு அப்புறம் நீ தனி கொடுத்தனம் போயிட்டு உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறப்ப உன் ஒய்ஃப் வந்து நீ சொல்கிறத வந்து எதிர்பேச்சு பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீ வெளியில் போய் குடிச்சிட்டு இருப்பியா? நீ உட்காந்து வீட்டில் குடிப்ப. அண்ட் நீ வந்து குடிக்கிறத வந்து உன் பசங்க பார்ப்பாங்க. அந்த பசங்களுக்கு நீ என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுற? ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லிட்டு நான் 2008 நான் ஆஸ்திரேலியா இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸில். நான் 2008 நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒருத்தர் வந்து வீடு பாட்டு கொடுத்துருந்த உலகங்கள அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல ஒரு மரியாதையோட பசங்கள்லாம் பழகுவாங்க. பழகிட்டு அவர் வந்து ஏன்னா அவர் நிறைய வீடு வச்சிருந்தார், பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவ்வளோதான் தெரியும். பென்ஸ் காரில் வருவார், அந்த மாதிரி பசங்கள்ட்டலாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குறேன் பசங்க வந்து அவர் ரொம்ப தரக்குறவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தா இந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடித்ததுக்கப்புறம் பசங்க கிட்டக்க ஃபேமிலியை பற்றி அவங்கள பற்றி இவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது, தப்பாக பேசுறது என்ன ஆகுது பாருங்கள். பசங்க வந்து அவர் யாரை பற்றி சொன்னாங்கள பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் இவர் மேலே வச்சுருந்த மரியாதையை இவர் வந்து இழந்துட்டார். அதேமாரி இவர் தண்ணி அடித்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இவர் எப்படி பேசுகிறாங்க, அவங்க பசங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து நான் சொன்னது வந்து நினச்சது அதே தான் நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையாட்டலாம் சொன்னேன்னா அதில் ஒரு 3-4 பேர் வந்து இப்போ வந்து குடிப்பழக்கத்தை விட முடியாமல் வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணாங்க. இப்போ வந்து தேர் ஃபீலிங் வெரி பேட். ஸோ அதனால் இது ஆல்கஹால்ன்றதை ஆக்சுவலியாக வந்து நீங்கள் போட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி. ஸோ அது வந்து வைரஸ் ஜெம்ஸ் எல்லாம் கொல்லும். அதுக்காக வயிற்றுக்குள்ளார போனால் அந்த பூச்சி பொருள்லாம் கொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கொல்லும். அது கூடவே சேர்ந்து நம்ம கட்டோட பாக்டீரியா எல்லாத்தையுமே கொண்டும். ஸோ நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா தான் நம்ம செரிமானத்துக்கான மெயின் திங். நீங்கள் ஆல்கஹால்லாம் குடிக்கிறதுலாம் வந்து பிரிட்டி மச் உங்கள் கட்டை வந்து காலி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து தயவு செஞ்சு பழக்காதீங்க. ஸோ நீங்கள் டீ காஃபிலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சின்னது பெருசுங்கலாம் கிடையாது. ஒரு பழக்கம், அந்த பழக்கம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அந்த பழக்கம் வந்து உங்களோட வேலையிலையோ உங்களோட சிந்தனையிலையோ அண்ட் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை ஸ்டாப் பண்ண போகுது, உங்களுக்கான கெடுதல் அப்படின்னா அது ஒர்த்தே கிடையாது. ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கஞ்சா, தண்ணி, தம்மு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் நாட் ஒர்த் இட் கைஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து குடிப்பழக்கத்தை விட்டுட்டு என் ஃபேமிலி கூட நான் ஜாலியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின இதெல்லாம் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவர் ஆசைப்படுறது வந்து அவர் நினச்சாலும் நடக்க முடியல. ஏன்னா அவரோட பாஸ்ட் வந்து கில்டும். ஸோ அதனால் திங்க் பண்ணுங்கள். ஒரு லைஃப்பில் வந்து நம்ம ஏதாவது நல்ல ப்ரொடக்டிவாக ஏதாவது நல்ல விஷயமா பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பேர் இப்போ அவர் போனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அவர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபேமிலிலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஓகே. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிறையா குடிப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. அண்ட் அவங்ககிட்ட சீரியஸாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுங்கன்றதை விட யூ பி அன் எக்ஸாம்பிள்.
அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. தேங்க்ஸ் கைஸ் அண்ட் வில் see you again in another video. தேங்க்ஸ்.